ஹாய் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக லைவ் வந்து சாட்டர்டே சண்டேயே வரணும்னு நினச்சது, ஆனால் வர முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி. ஸோ இப்போ நான் பண்ணுற இந்த லைவை வந்து நீங்கள் அப்புறமா வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் 10 கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதோட நோட்ஸை வந்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், டீச் பண்ணுறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஃபேஸ்புக் மூலியமாகவோ இல்லை என்னோடய வெப்சைட் மூலியமாகவோ நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெசனில் என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ண. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதிலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம போர்டு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து புக் பேக்கு, இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாமே என்னோடய வெப்சைட்லேயும் இருக்குது, நீங்கள் அதில் போயும் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த பிடிஎஃப்ஸ் வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் மெசஞ்சரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் சென்ட் த பிடிஎஃப் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லெசனை வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து மெக்னீஷியம் ரிப்பன் வச்சு தான். ஸோ இதில் வந்து இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லா கெமிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் தேர் நேம்ஸ் வந்து நல்லா தெளிவாக தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் இது வந்து 3 to 4 சென்டிமீட்டர் மெக்னீஷியமை வந்து ஃபஸ்ட்டு சாண்ட் பேப்பரில் ரப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் இட் வித் டாங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அப்பளம் பொரிக்கிற கரண்டி நம்ம அம்மாங்க வச்சுருப்பாங்க, அந்த கரண்டி தான். ஸோ அதில் வந்து அந்த மெக்னீஷியம் ரிப்பனை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்னர்கிட்ட கொண்டு போய் அதை காமிச்ச உடனே அது வந்து அப்படியே ஆஷாக மாறிடுது. ஆஷ்னால் சாம்பல் ஆகிடுது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டிவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் இன் த ஏர் இட் ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இந்த மெக்னீஷியம் ஆக்சைடோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா MgO. ஸோ ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? ஏரில் இருக்குது. ஸோ இந்த சைடில் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற Mg + O2 அது வந்து தான் ரியாக்டன்ஸு. MgOன்னு இப்போ கிடச்சிருக்கிறது தான் ப்ராடக்ட். So a chemical reaction has taken place and result in the formation of the magnesium oxide. இந்த லெசனில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நான் தனியாக கவர் பண்ணுறேன். ஆக்டிவிட்டீஸ், இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் புக் பேக்ஸ் எல்லாம். இப்போ வந்து புக்குக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். நீங்கள் எந்த விதமான கைடோ எதுவுமே வந்து வாங்க தேவையில்லை. நம்ம CBSE போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த புக்கை மட்டும் நம்ம தடவாக படிச்சுக்கிட்டாலே போதும். இங்கே பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கிறனால தான் நான் வீடியோ பாஸ் பண்ணேன், சாரி. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் கலர், எவல்யூஷன் ஆஃப் த கேஸ் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தாலும் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் இட் ரெப்ரசன்ட்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன், இட் ரெப்ரசன்ட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போயுமே வந்து ரியாக்டன்ஸ்னு சொல்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடை வந்து ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வரும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து 2 மெக்னீஷியம் இருக்குன்னா இந்த சைடும் வந்து 2 மெக்னீஷியம் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை தான் வந்து பேலன்சிங் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ராப்பர் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஷுட் பி ஈக்குவல் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ 2mg + O2 gives 2mgO. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the total mass of the elements present in the product of the chemical reaction has to be or it should be equal to the total mass of the elements present in the product. ஸோ 2 சைடில் இருக்கிறதுமே வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். ஸோ இதோட ப்ராப்பர் டெஃபினேஷன் the number of atoms of each element remains same before and after the chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருந்ததோ அதே அளவான ஆட்டம்ஸ் வந்து தான் கண்டிப்பாக ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் சைடும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா Zn அப்படின்னா ஜிங்க் ப்ளஸ் H2SO4. H2SO4ங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது 2 ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா Zn-ம் SO4-ம் சேர்ந்துருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ZnSO4ன்றது ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் எவல்யூட் ஆகுது. ஸோ அது வந்து தான் கேஸ் எவல்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாலே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 சைடில் இருக்கிறத எப்படி பேலன்ஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ரியாக்டன் சைடை நான் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். Zn + H2SO4. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா Zn H2SO4 ரியாக்டன்ஸ்னு போட்டு எழுதியிருக்கேன். ஸோ Zn எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சல்ஃபர் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இப்போ அதே இது வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு வந்து ப்ராடக்டை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ZnSO4 + ஹைட்ரஜன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா Zn வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1. அதே மாதிரி சல்ஃபர் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 4, ஹைட்ரஜன் வந்து 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் தான். ஸோ இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. இப்போ அதே இது வந்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Feங்கிறது அயன் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் Fe3O4. Fe3O4ஓட நேம் வந்து ஃபெரிக் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ இந்த இதில் வந்து ரியாக்டன் சைடு வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் Fe ப்ளஸ் வாட்டர். ஸோ Fe எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 1 இருக்குது. ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது. ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா Fe3O4 ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ இதையும் நம்ம எழுதும் போது Fe வந்து 3 இருக்குது இந்த சைடு, ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதியிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா Fe3. ஸோ இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த சைட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது 3ன்னு போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறது ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து 4ன்னு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, 3Fe + 4 வாட்டர் கிவ்ஸ் Fe3O4. ஸோ ஹைட்ரஜன் சைடும் வந்து நான் வந்து 4H2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் ஒரு பேலன்ஸ்டான ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அயனை பேலன்ஸ் பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணோன்னே ஃபோர்த்து ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா
2 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம 4 ஆக்சிஜனுக்கு போட்டு பேலன்ஸ் பண்ணனால இப்போ ஹைட்ரஜனை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா 4 இன்ட்டு 2. ஸோ அது வந்து 8ன்னு ஆகிடும். அதனால் இந்த சைடில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு வந்து 4ன்னு போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா 3Fe + 4 water gives Fe3O4 + 4 molecules of hydrogen. So to make the chemical equation more informative, the physical state of the reactants and products are mentioned. ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எஸ் அப்படின்னா அது வந்து சாலிடு, ஜி வந்துன்னா கேஷியஸு, ஏக்யூ அப்படின்னா அக்வஸ். ஸோ கேஸ் வந்து யூஸ்ட் இன் வாட்டர் எவால்வ் ஆகுது. பட் ஆனால் கேஷியஸ் ஸ்டேட்டில் அப்படின்னா அது வந்து ஸ்டீமாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கணும். So when G is used in water, it indicates the chemical reaction taken place. Water is used in the form of the steam. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுகிறோன்னா அந்த ஈக்குவேஷனில் அந்த ஆரோ மார்க்குக்கு மேலே வந்து சிலதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷரு, கேட்டலிஸ்ட்டு. ஸோ இதை 3 தான் வந்து ஒரு ஈக்குவேஷன் அந்த ஆரோ மார்க்குக்கு அபவ் ஆர் பிலோ த ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா CO கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் வாட்டர் in the presence of 340 atm அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா CH3OH மெத்தனாலாக மாறுது. ஸோ இந்த இடத்துல மேலே வந்து ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு அக்வஸாக இருக்குது ப்ளஸ் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ ஈக்குவேஷனுக்கு அபவில் வந்து சன்லைட்டும் இருக்கணும், குளோரோஃபில்லும் இருக்கணும், அதே மாதிரி ரியாக்டன் சைட் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸு ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சன்லைட்டும் குளோரோஃபில்லும் ஆரோவுக்கு அபவில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கேட்டலிஸ்ட்டு. கேட்டலிஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியாக்டன்ஸோட வந்து அது சேரவே சேராது. ஸோ அது வந்து அதான் கேட்டலிஸ்ட். ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஸ்பீட் அப் த கெமிக்கல் ரியாக்ஷன். இட் வில் நாட் ரியாக்ட் வித் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டு. இதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோன்னா KMNO4. ஸோ இது வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் த டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன்டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2. அது வந்து பிரேக் டவுன் ஆகுது. என்னவா பிரேக் டவுன் ஆகுதுன்னா வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் KMNO4. இந்த KMNO4 வந்து ஆரோ மார்க்குக்கு அபவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4th பேஜ் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸு. ஸோ இதில் வந்து அடுத்த வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் வெளியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம படிக்க போகிறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், அடுத்தது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதில் வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிப்போம். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னு படிப்போம். ஸோ இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னாலே பேர்லே வந்து தெரியுது, ஏதோ 2 காம்பவுண்ட்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் வந்து பார்த்தோன்னா, when 2 or more substances, that is the elements or the compounds, combine to form a single product, these reactions are called combination reactions. ஸோ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வந்து சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா CaO, இதோட காமன் நேம் வந்து குவிக்லைன், கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் ஆக்சைடு. ஸோ இது சாலிட் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ப்ளஸ் வாட்டர் இருக்கும் போது வந்து பார்த்தோன்னா இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக வந்து மாறிடுது. ஸோ CaOH twice. ஸோ இது வந்து அக்வஸ், இதோட காமன் நேம் வந்து ஸ்லேக்டுலைன், ப்ளஸ் ஹீட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இந்த மாதிரியான நேம்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சு நீங்கள் வந்து கெமிக்கல் நேமு, அதோட காமன் நேம் இது எல்லாமே எழுதிட்டே வரணும். அப்போனா தான் உங்களுக்கு நாளை பின்ன ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷனில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா C+O2 in the presence of இது வந்து கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அடுத்து வந்து H2+O2 இது வந்து வாட்டராக மாறிடுது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது வந்து நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ த ரியாக்ஷன் இன் விச் ஹீட் இஸ் ரிலீஸ்ட் அலாங் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஹீட் ரிலீஸ் ஆகுறது ப்ளஸ் ப்ராடக்ட் இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கும் போது தான் அதை வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பர்னிங் ஆஃப் த நேச்சுரல் கேஸு. ஸோ மீத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH4 ப்ளஸ் 2 molecules of oxygen gives 2 carbon dioxide plus 2 molecules of water. ஸோ இதுதான் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நம்ம உடம்புல இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் நடக்குது. ரெஸ்பிரேஷன் அது வந்து பார்த்தோன்னா செல் ரெஸ்பிரேஷனில் வந்து இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஹவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, டைஜஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபுட் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன்டூ சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த காம்ப்ளெக்ஸான ஃபுட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ரைஸு, பொட்டேட்டோஸ் வந்து பார்த்தோன்னா வி நோ தட் இட் கண்டைன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் என்னவா பிரேக் டவுன் ஆகுதுன்னா டு ஃபார்ம் த குளுக்கோஸு. இந்த குளுக்கோஸ் வந்து செல்ஸில் இருக்கிற ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி தான் நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். மெயினாக பார்த்தோன்னா செல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ C6H12O6. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இப்போ குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு வந்து 6 molecules of carbon dioxide plus 6 molecules of the water plus energy. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனும் நடக்கும். ஆனால் குளுக்கோஸ் இந்த சைடு இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் கிவ்ஸ் குளுக்கோஸ். ஸோ அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷனுக்கு குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து அப்படியே வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான், ஃபோட்டோசிந்தசிஸும் ரெஸ்பிரேஷனும். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் காம்பினேஷன் ரியாக்ஷன்னு பார்த்தோன்னா டீகம்போசிஷன் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு பார்த்தோன்னா டீகம்போசிஷன் ஆஃப் த வெஜிடபிள் மேட்டர் இன்டு த கம்போஸ்ட்.
ஸோ நிறையா ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, இதை வந்து சாயிலு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெட் வேர்ம்ஸை வேர்மி கம்போஸ்டில் வந்து செய்யும் போது நமக்கு வந்து அது வந்து என்னவாகுது, கம்போஸ்டாக கிடைக்குது. ஸோ அதுவும் பார்த்தோன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டீகம்போசிஷன் அப்படின்னாலே ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து இட் பிரேக்ஸ் டவுன் டு கிவ் சிம்பிளர் ப்ராடக்ட்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரியாக்டன்ட் வந்து இட் இஸ் பிரேக்கிங் டவுன் டு கிவ் த சிம்பிளர் ப்ராடக்ட்ஸ். இதை வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா 2FeSO4 in the presence of heat. So FeSO4ங்கிறது ஃபெரஸ் சல்ஃபேட்டு. ஸோ ஹீட்டை அப்ளை பண்ணும்போது அது எப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னா Fe2O3 + SO2 + SO3. ஸோ ஃபெரிக் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவும் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இந்த FeSO4 வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 7 molecules ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஹீட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டலோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா when decomposition reaction is carried out by heating. ஸோ ஹீட் பண்ணி நடக்கிற அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா தேர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் அப்படின்னாலே தேர்மல் தான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டீகம்போசிஷன் ஆஃப் த கால்சியம் கார்பனேட் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆன் ஹீட்டிங். ஸோ கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது லைம்ஸ்டோன். ஸோ இது வந்து சாலிட் ஃபார்மில் தான் இருக்குது. இதை ஹீட் பண்ணும் போது என்னவா மாறுதுன்னா கால்சியம் ஆக்சைடு, அதான் இது ஏற்கனவே நம்ம சிந்தசிஸ் ரியாக்ஷனில் பார்த்துருக்கோம், குவிக் லைம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா லெட் நைட்ரேட். பிபிங்கிறது லெட்டு, NO3 ட்வைஸ் அப்படிங்கிறது லெட் நைட்ரேட். ஸோ இது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் என்ன ஆகுது அப்படின்னா லெட் ஆக்சைடாகவும் அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் ஆக்சிஜனாகவும் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இந்த லெட் ஆக்சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் ஃபியூம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் த சில்வர் குளோரைடு. ஸோ அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபிலிம் போட்டுலாம் நம்ம ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் குளோரைடு தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னவா ஆகும் அப்படின்னா it will be broken down into silver and chloride. So in the presence of sunlight. So sunlight எடுக்கும் போது AgCl வந்து Ag ஆகும் Cl2 ஆகும் மாறுது. அதே மாதிரி குளோரினுக்கு பதிலாக புரோமின் ரீப்ளேஸ் பண்ணும்போது AgBrங்கிறது சில்வர் புரோமைடு, AgClங்கிறது சில்வர் குளோரைடு. ஸோ இது வந்து என்ன ஆகுது, சன்லைட்டில் வந்து சில்வர் அண்ட் புரோமைடாக வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. அடுத்தது பார்த்தோன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் requires energy either in the form of the heat, light or electricity for breaking down the reactants. So the reaction in which energy is observed are known as endothermic reaction. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் அ டேஷ் ரியாக்ஷன் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்ல தெரியணும். ரெஸ்பிரேஷன் இஸ் அ டேஷ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதில் வந்து எனர்ஜி வந்து உள்ளே எடுத்துக்குது, அதாவது ரிலீஸ் பண்ணுது ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷனில். எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் ஹீட்டை உள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராடக்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 4 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்குன்னு. ஸோ இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸோ மீன்ஸ் டு ரிலீஸ் அண்ட் தெர்மல் மீன்ஸ் ஹீட். அதே மாதிரி எண்டோனா மீன்ஸ் டு அப்சர்வ் அண்ட் தெர்மோ மீன்ஸ் ஹீட். Exothermic reactions are the chemical reactions that release the heat energy to the surroundings. Endothermic reactions are the chemical reactions that observe the heat energy from the surroundings. So இது வந்து பார்த்தோன்னா temperature increases with the progression of the reaction. So reaction நடக்க
டெம்பரேச்சர் ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி எண்டோதர்மிக் ரியாக்ஷனில் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ரியாக்ஷன் நடக்க நடக்க ஹீட்டோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த 4th பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த சிஸ்டம் அண்ட் எனர்ஜி ஷுட் பி கிவன் டு த சிஸ்டம். ஸோ அடுத்த லைவில் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த நோட்ஸு, இந்த பிடிஎஃப் இதெல்லாம் வேணும் அப்படின்னா www.moscowcbse.in வந்து விசிட் பண்ணி நீங்கள் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு மெசஞ்சரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். தேங்க்யூ.